என்ட்ரி பண்ணா வெற்றி. Download the app. MCR Pure Cotton Club, formals and casual shirts. KCG College of Technology, Empower Dreams, Engineer Realities. TNEA Counseling Code 1311. கீழடி வைகை ஆத்தங்கிற கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பழமையாக இருக்குங்கிறது இப்போ புருவாயிடுச்சு. இது இல்லாமல் உங்களுக்கு சிவகலை இருக்குது. இப்போ தூத்துக்குடி பக்கத்தில் தெற்க போக போக இன்னும் ஆய்வுகள் ஏதாவது இன்னும் கிடைக்க தமிழருடைய பண்பாடும் அதுவும் பாண்டிய நாட்டுடைய முதுமையான ஒரு நாகரிகமும் பயங்கரமாக வெளியே வரும். இது உலக அரங்கத்துக்கு எடுத்துட்டு போகணும். அப்போதான் தமிழினுடைய தொன்மை, தமிழர்களுடைய தொன்மை எல்லாம் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஒரு அவசியம் அப்படி இருக்கும்போது இது சார்ந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி இல்லைங்க. தமிழர்கள்னு நம்ம சொல்கிறத விட இந்திய நாடு இது பெருமைப்படணும். சோழர்கள் காலத்தினுடைய வரலாறுகள் தான் அதிகமாக திணிக்கப்பட்டிருந்தது ஒழிய நம்ம பாண்டியர்களுடைய எல்லாருமே வந்து மறைத்துட்டாங்கிறது தான் உண்மையான ஒரு வரலாறு. இப்போ தெளிவான புரிதல் எதில் வரும்னு கேட்டிங்கன்னா மண் அடியில் உள்ள அகல் ஆய்வாய்வு தான். இப்போ வந்து கீழடி வந்து இதெல்லாம் தெளிவு கிடைச்சிருக்கு. இந்த தெளிவு எப்படி கிடைச்சுன்னு கேட்டிங்கன்னா சாம்பிளை வந்து எடுத்து அமெரிக்காவில் புகழ்பெற்ற 2 ஆய்வகர்கள் அனுப்பியிருக்காங்க. இந்த கரிமம்னு ஒரு மூலகம் இருக்குது, கார்பன் சொல்லுவோம். இந்த கார்பன் வந்து இப்போ ஒரு புதைச்சிட்டன்னு வச்சுங்க, கார்பனுக்கு சிதைவு ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆரம்பித்தது 5730 வருஷம் இருக்கும். இதை வந்து அளக்கக்கூடிய கருவிக்கு பேர் ஆக்சிலரேட்டட் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஆழ்கடல் ஆய்வுலாம் எடுத்தாங்கன்னு வச்சுங்க, பல கோடி செலவாகும். மேலை நாடுகள் மாதிரி ஆய்வுகளுக்கு அதிக செலவு பண்ணுறது. அது இப்போ உங்களுக்கு இந்த தமிழ் நாகரிகம் உச்சன்னு வரும்பொழுது ஏன் அவர்களுக்கு மூச்சு திணறல் வருதுன்னு தெரியல. இன்னும் ஆய்வுகள் மேற்கொண்டு இன்னும் வந்து உங்களுக்கு கார்பன் உமிழ்வை வந்து கணக்கிட்டோம்னா 3345 வருஷங்கிறது 5000 வருஷம் போனால் என்ன செய்வாங்க? 10,000 ஆண்டுகள் போகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கணக்கு இருக்குது. தமிழ் தான் தொன்மையான மொழி, மூத்த மொழி எல்லாமே சொன்னாலும் கூட இப்போ தரவுகள் அடிப்படையிலையும் அது எந்த ஆண்டு எந்த அளவுக்கு பழமையான நம்மகிட்ட ஒரு தவறு இருக்கு. ஏன் நம்ம தமிழ் தொன்மை நம்மளா சொல்லணும்? அறிவியலை ஏற்றுக்கொள்ளும் தன்மையை தான் நம்ம வலியுறுத்தணும். நீங்க இன்னமும் நம்ம தமிழர்கள் நீங்க நாங்கள் தொன்மைன்னா எரிச்சு வந்துருக்கு. சமஸ்கிருத கலப்பு அப்படின்றது இது எப்படி வந்தது? 2000 ஆண்டுகளா சமஸ்கிருத மூத்த மொழின்னு சொல்லி சமஸ்கிருத மூத்த மொழியிலே வந்துருச்சு. ஒரு சில சாதிகளை விட்டே தமிழ் மாட்டிக்கிச்சு. ஆக அந்த தமிழ் சமஸ்கிருதத்துக்கு கீழே உள்ள மொழிங்கிற ஒரு லாக்கிலேயே தான் அவங்க படிக்கலாம். லண்டன் மியூசியம், நார்வே, டென்மார்க்கில் மியூசியம், எங்கே போனீங்கன்னாலும் ஓலைச்சுவடி வச்சுருக்காங்க. பெர்லின் போனோம்னா மியூசியத்தில் பாதி நம்ம ஊர் சாமான் தான் இருக்குது. லண்டன் மியூசியத்துக்கு சொல்லவே வேண்டியது இல்லைங்க. சிதம்பரம் நடராஜர் மாதிரி 1000 நடராஜர் அங்கே வச்சுருக்காங்க. இதுவே கண்கூடாக இருக்கும்போது ஏன் இன்னும் அதிலிருந்து எந்த விஷயத்தையும் முன்னெடுக்காமல் இருக்கு? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட முதுமுனைவர் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் குறித்து, குறிப்பாக சொல்லணும்னா அறிவியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை அவர் நம்மிடம் பேசியிருந்தாலும் கூட அது கடந்து இந்த மண் சார்ந்து, மக்கள் சார்ந்து அப்படின்னு பல்வேறு தலைப்புகளை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் கீழடி அகழ்வாய்வு அது குறித்து பேசலாம். அதில் அரசியல் கடந்தும் கூட அறிவியல் சார்ந்து பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. கீழடி குறித்து ஒவ்வொரு தமிழர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் அப்படின்றது ஏராளமாக இருக்குது. அப்படின்றதையெல்லாம் அவர் தொடர்ச்சியாக நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது சார்ந்து தான் பேசுகிறதா இருக்கும். பேசலாம் சார். வணக்கம். இந்த கீழடி அப்படின்னு நம்ம பேசும்போது நான் சொன்ன மாதிரி இது அரசியல் கடந்தும் கூட அறிவியல் சார்ந்து இந்த ஒரு பார்வையை நம்ம பார்க்கலாம். முதல்ல கீழடி ஒவ்வொரு தமிழருக்கும் எவ்வளவு பெருமை, அது சார்ந்து உங்களுடைய பார்வை. கீழடி நாகரிகம் என்பது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வைகை ஆற்றங்கரை வந்து மிக பழமையானது. அது என்னென்னு கேட்டீங்க, ஆங்கிலேயர்கள் நிறைய புத்தகங்கள் தரவுகள் வந்து பாண்டியா கிங்டம் இஸ் வெரி ஆன்செஸ்ட்ரலி கிங்டம் அப்படிங்கிறாங்க. அதான் பழமை வாய்ந்த ஒரு அரசர் இந்திய சமுதாயத்தில்னு ஆங்கிலேயர் எழுதியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பாண்டியனுடைய மன்னர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சோழ நாட்டை சார்ந்து வளமான பூமியில் வந்து அறிஞர்கள்லாம் வாழ்ந்ததுனால சோழ நாட்டு அறிஞர்கள் அதிகம். அதில் தாண்டி இசைப்பயிற்சியில் திருவாரூர் முன்னாடி நிற்குது. அதனால் திருவாரூரில் வந்து அந்த மும்மூர்த்திகள், சங்கீத மும்மூர்த்திகள்னாங்க. அதுக்கு முன்னாடி மும்மூர்த்திகள் பிறந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாணர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் வரலாறு பெரிய வரலாறு. அந்த வரலாறுகளெல்லாம் துணித்த அந்த காவிரி படுகையும் அதனுடைய ஆட்சியாளர்கள் தான் பெருசுங்கிற மாதிரி பின்னால் வரலாறு திரிக்கப்பட்டுடுது. ஆனால் பாண்டியர்களுடைய வம்சம் தான் மூத்தது. அது வந்து வைகையினுடைய ஆற்றங்கரையினுடைய இதாக தான் நம்முடைய உதாரணமாக தான் நம்ம பார்க்குறோம். இப்போ கீழடி வைகை ஆற்றங்கரை கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பழமையாக இருக்குங்கிறது இப்போ புருவாயிடுச்சு. இது இல்லாமல் உங்களுக்கு சிவகலையும் இருக்குது. இப்போ தூத்துக்குடி பக்கத்தில் தெற்க போக போக இன்னும் ஆய்வுகள் ஏதாவது இன்னும் கிடைக்க தமிழருடைய பண்பாடும் அதுவும் பாண்டிய நாட்டுடைய முதுமையான ஒரு நாகரிகமும் பயங்கரமாக வெளியே வரும்.
இப்போ இது சார்ந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றதெல்லாம் என்னெல்லாம் உண்டு சார்? ஏன்னா இது உலக அரங்கத்துக்கு எடுத்துட்டு போகணும். அப்பதான் தமிழினுடைய தொன்மை, தமிழர்களுடைய தொன்மை எல்லாம் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஒரு அவசியம் அப்படி இருக்கும்போது இது சார்ந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி? இல்லைங்க, தமிழர்கள்னு நம்ம சொல்கிறத விட இந்திய நாடு இது பெருமைப்படணும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனநிலை வேணும். வட இந்தியர்களுக்கு வந்து இதை ஏற்றுக்கொள்ளும் கூட தன்மை வேண்டும். ஒரு 2000 ஆண்டுகளாக சமஸ்கிருதம் மூத்த மொழி, சமஸ்கிருதம் மூத்த மொழின்னு சொல்லி சமஸ்கிருதம் மூத்த மொழியிலே வந்துருச்சு. 1886 கால்டுவெல்னு ஒருத்தர் வராமல் இருந்தான்னா, பிஷப் கால்டுவெல் வராமல் இருந்தா அவரால் தான் வந்து தமிழர்கள்லாம் தட்டி எழுப்பப்பட்டு, இல்லை மூத்த மொழி தமிழுக்கும் சமஸ்கிருதம் எந்த சம்மந்தமும் இல்லை, இது வேறு மூலகம் உள்ள இடம் அப்படின்னு தமிழை உயர்த்தி சொல்கிறார். ஆக கால்டுவெல் வந்த பிற்பாடு தான் தமிழ் மக்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி. அதுவரையிலும் நாங்கள் 2வது இடம் தான், சமஸ்கிருதம் தான் மூத்தது அப்படின்னு நம்ம தமிழ் அறிஞர்களே ஒத்துப்போன காலம் அது. ஆக 1885க்கு முன்ன தான் பின்னால் தான் நமக்கு தமிழர்கள் நம்ம வந்து ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அக்காலகட்டத்தில் சோழர்கள் காலத்தினுடைய வரலாறுகள் தான் அதிகமாக திணிக்கப்பட்டிருந்தது ஒழிய நம்ம பாண்டியர்களுடைய ஒரு இதே ஒரு மறைக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாதுங்க. தெளிவான ஒரு புரிதல் இல்லை. இப்போ தெளிவான புரிதல் எதில் வரும்னு கேட்டிங்கன்னா, மண் அடியில் உள்ள அகல் ஆய்வு தான். அகல் ஆய்வு செய்யும் பொழுது மண்ணுக்கடியில் அப்படி திடீர்னு வந்து கீழடியில் கிடைச்சது வந்துங்க, முன்னாடி ஆதிச்சநல்லூரில் கிடைச்சிது. அது 1882 வந்து அலெக்சாண்டர் ரேனு ஆதிச்சநல்லூர்லேருந்து எடுத்துக்கிட்டு அவர் அந்த மூலப்பொருள்லாம் அப்படியே ஜெர்மனிக்கு எடுத்து போயிட்டார். இன்னைக்கு ஜெர்மனியில் மியூசியத்தில் இருக்க ஒழிய அதனுடைய பெருசாக அன்னைக்கு விவாதிக்கல. அவர் வந்து ஆதிச்சநல்லூர் தான் பழமையானதுன்னு அவருடைய தரவுகள்லாம் இருக்குது. அது அக்காலத்தில் வந்து சமஸ்கிருதம் முந்தி நின்றதுனால வந்து சமஸ்கிருதத்துக்கு முன்னாடி வந்து தமிழ் அதை எடுத்துக்கிற மனப்பக்குவம் இல்லை. அறிஞர்களும் அந்த காலத்தில் இருந்தவங்களோ எல்லாருமே வந்து மறைத்துட்டாங்கிறது தான் உண்மையான ஒரு வரலாறு. ஆக இப்போ வந்து கீழடி வந்து இதெல்லாம் தெளிவு கிடைச்சிருக்கு. இந்த தெளிவு எப்படி கிடைச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு பொருள் கிடைக்குது. அப்போ அந்த பொருள் வந்து வயதை இன்னைக்கு நிர்ணயிக்கலாம். எந்தெந்த பொருளை வயதை நிர்ணயிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, உயிரோடு கீழே அப்படியே சமாதி ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன். ஒரு எலும்பு கிடைக்குது, ஒரு ஹேர்லைன், அதாவது ஒரு மயிர் கிடைக்குது, இல்லை ஏதாவது ஒரு உயிரின பொருள்களுடைய அங்கக பொருள் எது கிடைச்சாலும் அதை வந்து நம்ம இன்றைக்கி கணக்கிட்டுடலாம். அது இல்லாமல் உங்களுக்கு இப்போ அயன் இரும்புன்னு இப்போ இன்றைக்கி இரும்பில் தான் வந்த வேணேன். இப்போ இந்தியா ஃபுல்லாக ஏற்றுக்காமல் தத்தளிக்கிறது வந்து இரும்பு காலம் வந்து நம்மக்கிட்ட வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாலேயே 3345 வருடம்னு வருது. இப்போ அதை எப்படி கணக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, தமிழக அரசை பாராட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி முதிர்ந்த வயதாயிடுச்சு, தமிழினுடைய எல்லை தாண்டி போகுதுன்னு ஒரு ரொம்ப புரிதலாக செஞ்சுருக்காங்க. இதில் என்ன கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஒரு கம்பேரிட்டிவ் இந்த பொருளோடு பார்க்கும் பொழுது இதனுடைய வயது ஒத்து போகிறது, ஆகவே இது சிந்த செலினாமரியத்தை ஒத்து போகிறது என்று அப்படின்னு சொல்லாமல் அந்த கம்பேரிட்டிவ் அந்த ஒப்படைக்கிறது, ரெண்டோட வந்து ஒப்புகையை பார்த்து அதில் தரவுகள் சொல்கிறது. அந்த தரவுகள்லாம் வேண்டே, அறிவியலாக போயிடலாம் அப்படின்னு அருமையாக தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க, இதனுடைய உங்களுக்கு பொருள்களெல்லாம் வந்து சாம்பிளை வந்து எடுத்து அமெரிக்காவில் புகழ்பெற்ற 2 ஆய்வகங்கள் அனுப்பியிருக்காங்க. எப்பயுமே வந்து உங்களுக்கு கேட்டிங்கன்னா, இந்த ஆய்வுகள் எப்படி எடுக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளினுடைய அதில் வந்து இந்த கரிமம்னு ஒரு மூலகம் இருக்குது, கார்பன் சொல்கிறோம். இந்த கார்பன் எங்கேருந்து போகுதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. அந்த கார்பன் தான் இன்றைக்கி நம்மளை வந்து காப்பாற்றுது. அது நமக்கு சமஸ்கிருதம்லாம் அந்த கரி அப்படின்னா அது ஒரு கருப்புன்னா சனி பகவான்பாங்க. இப்போ சனி பகவான் நம்மளை காப்பாற்றுறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கார்பன் வந்து கரி மூலகம் வந்து இது வந்து வானமண்டலத்தில் இருக்கும். வானமண்டலத்தில் இருந்துட்டுங்க, அது வந்து அந்த கரி மூலகம் வந்து தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை மூலமாக அந்த கரி உள்ளே வரும். ஒளிச்சேர்க்கை மூலம் வந்து அது ஒளிச்சேர்க்கையில் தான் அந்த கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சி நீரும் கார்பன் டை ஆக்சைடெலாம் சேர்ந்து தான் நம்ம குளுக்கோஸாக மாறுது. அப்போ உங்களுக்கு கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாம் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம குளுக்கோஸாக மாறுது. இந்த கரி மூலகம்னு சொல்கிறேன் பாருங்கள், இது அட்மாஸ்பியரில் இருக்கும்போது 3 வடிவத்தில் இருக்கும். ஒன்று வந்து 3 வடிவத்தில் 2 வந்து அது வந்து உங்களுக்கு அழியாமையே கடைசி அது உயிர் எத்தனை லட்சம் ஆனாலும் அந்த 2 கரிமங்கள் உதாது. ஒரு கரிம பொருள் மட்டும், ஒரு கார்பன் மட்டும் C14ன்னு சொல்கிறது, கார்பன் 14 அப்படிங்கிற ஒரு மூலகம் உள்ள கணக்கு. அது என்னென்னு கேட்டால் சிதைவாகும், அது காலத்தில் அழியும். அந்த கார்பன் அல்லது கரிமம் வந்து காலத்தில் அழியக்கூடிய ஒரு கணக்கீடை வந்து நம்ம எல்லாம் முன்னாடி எடுத்துட்டாங்க. இது 1970 இந்த அறிவியல் முன்னணிக்குது.
இந்த கார்பன் டேட்டிங் அல்லது கார்பனை வைத்து வயதை நிர்ணயித்தல் அப்படிங்கிறது 1970 எல்லா நாடுகளும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்கனவே கிரேக்கம், மெசபடோமியா, ஈஜிப்டு, சைனா போன்ற பெரிய நாடுகள்லாம் இந்த ஆய்வுகளை ஏற்றுத்தான் அவர்களுடைய நாகரிகத்தை இப்போ நிறுத்தியிருக்காங்க. அதே மெசபடோமியாவோ, கிரீக்கோ, ஈஜிப்டோ, ஒரு சைனாவோ அதை பண்ணியது தான் நம்ம தமிழகம் இப்போ பண்ணியிருக்கோம். இதற்கு முன்னாடி 27 ஆய்வுகள் இதே மாதிரி கார்பன் டேட்டிங் அல்லது கரிமத்தை அளவிடுதல், அதனுடைய ஆயுள் சர்வீஸு என்ன, அதனுடைய வருஷத்தை கணக்கெடுதல் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு உத்தரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதிகளில் மட்டும் 1800 ஆண்டுகள், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க 1800 வருஷத்தில் நிற்கிது. இன்னைய வரல உள்ள கணக்குகள் 1800 வருஷத்தில் நிற்கிது. இது இப்போ எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கரித்துண்டு இல்லது இறந்த உயிர் மூலகங்கள், ஃபாசில்னு சொல்லுவோம், இறந்த பொருள் அப்படியே பூமிக்கு அடியில் போச்சுன்னா அது ஆக்சிஜன் இல்லைன்னா அது அப்படியே இதாகிடும். அது பேர் பெட்ரிஃபிகேஷன் பேர். அப்படி என்ன உருவமோ அப்படியே கல்லாக மாறிடும். இப்போ ஒரு மூக்கு மட்டும் தனியாக கிடந்ததுன்னா அப்படியே கல்லாக மாறிடும். அது சதையாது. அப்படி அதுக்கு பேர் பெட்ரிஃபிகேஷன். பாருங்க, மண் உள்ளே போய் அந்த கல் படிம மாதிரியே ஆகிடும். ஆக்சிஜன் இல்லாத இடத்துல ஆக்சிஜன் இருந்ததுன்னா அது சிதைவுக்கு வரும். ஆக்சிஜன் இல்லை, திடீர்னு ஒரு பூமி 2ஆக பிளக்குது. இப்போ நானே உள்ளே போயிடுறேன் பூமிக்கு அடியிலன்னா, ஆக்சிஜன் இல்லைன்னா நான் அப்படியே கல்லாக மாறிடுவேன். அப்போ என்னுடைய உயிர் பொருளை எடுத்து இன்னும் ஒரு 5000 ஆண்டுகளுக்கு பின்னால், 10,000 ஆண்டுகளுக்கு பின்னால் வர உயிர்கள் அவர்கள் என்னுடைய உடம்பை பரிசோதிச்சாங்கன்னா, ஆஹா, இப்படி ஒரு மனிதர் இப்படி ஒரு உயிரினம் இருந்திருக்காரு, இவருக்கு இவ்வளோ நீளமான மூக்கு இருந்திருக்கு, இவ்வளோ அகலமான கண், தாடைகள் அப்படின்னு சொல்லி தாடைகள் இப்படிலாம் இருந்திருக்காங்க. அப்படி இந்த கரிம பொருளை வைத்து தான் வயதை கணக்கெடுதல். அந்த கரிம பொருளுக்கு இந்த கார்பன் 14 சொன்னல, அது மட்டும் ஒளிர்விடும் தன்மை, அதனுடைய ஒளிர்விடும் தன்மை சிதைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ உங்களுக்கு தாவரத்திலிருந்து உணவுப் பொருளாக மிருகத்துக்கு போகுது, தாவரங்களும் கீழே இறக்குது, மிருகங்களும் இறக்குறாங்க. அப்போ அவர்களுடைய உயிர் பொருள்லாம் மண்ணுக்கு போகும். அப்போ இந்த கார்பன் இப்போ ஒரு புதைச்சிட்டோன்னு வச்சுங்க, இப்போ ஒரு சடலத்தை பறிக்கிறோம், அந்த சடலத்தில் புதைச்சோம்னா அது சிதைவடைந்துடும். எல்லாமே சிதைவடைந்து மண்ணோடு மண்ணாக போய் மக்கி போயிடும். இந்த கார்பன் 14ங்கிறது மட்டும், இந்த C14ங்கிறது மட்டும் அழியாது. அது அழியாமல் என்ன பண்ணுங்க, ஒளிர் விட்டுக்கிட்டே இருக்கும். மற்றதெல்லாம் அழியாது, மற்ற மூலகங்கள்லாம் அழியாது கார்பனில். இது மட்டும் அப்படியே கொஞ்சம் சிதைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த சிதையிற வயசு தான் ஒரு அரை ஆயுள்னு அரை ஆயுள் வருஷம்னு சொல்கிறது, ஹாஃப் லைஃப்னு சொல்கிறது அந்த கார்பன் சிதைவுக்கு. அந்த ஒரு சிதைவுக்கு, கார்பனுக்கு சிதைவு ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஆரம்பித்தது 5730 வருஷம்னு அர்த்தம். அது அறிவியல் கணக்கு, அதில் உள்ளே அதிகமாக போக வேண்டாம். 5730 வருஷம் சிதைவு ஆரம்பிச்சிருச்சுன்னா, அப்போ சிதைவு ஆரம்பித்து அதனுடைய ஒளிர்கதிர்கள் குறைய வயசு கூடும். அப்போ 5000 வருடம், 10,000 வருடம், 20,000 வருடம்னு 50,000 ஆண்டுகள் இப்போ கணக்கிடலாம். குறைஞ்சபட்சமாக 200 ஆண்டுகள், 100 ஆண்டுகள்லேருந்து நம்ம அழகாக 10,000 ஆண்டுகள், 50,000ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவியல் இருக்குது. இதை அளக்கக்கூடிய கருவிக்கு பேர் ஆக்சிலரேட்டட் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு பேர். ஆக்சிலரேட்டட் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிங்கிறதுல வச்சு அதில் இந்த மூலகங்களுடைய அந்த சாம்பிளுங்கிறது நம்ம மூலப்பொருளுடைய ஒரு சின்ன ஒரு 10 கிராம் தான், 10 கிராம் அளவுள்ள ஒரு பொருளை உள்ளே கொடுத்தா அது அதிக வெப்பத்தில், உஷ்ணத்தில், கறி மட்டும் உங்களுக்கு சாதாரண உஷ்ணத்தில் படிக்க முடியாது. அது குறைந்தது 500 டிகிரி வேணும். இரும்பு உருக்கினால தான் அதில் உள்ள கார்பன் துகளை வச்சு இப்போ கணக்கிடுறோம். இல்லைனா உயிர் பொருட்களை மட்டும்தான் கணக்கிட முடியும். உயிரினங்களுக்கு உள்ள அந்த கார்பன் துகள்கள் அந்த உருக்கு இரும்பில் மட்டும் இருக்கும். உருக்கு எந்தெந்த பொருளை உருக்குறோமோ அதுலேயும் இந்த கார்பன் துகள் உள்ளே போயிடும். அப்படி தான் இல்லைனா இரும்பு உங்களுக்கு மற்ற உலோகங்களில் அதை கண்டுபிடிக்க முடியாது. உலோகங்களில் கண்டுபிடிக்க முடியாது, உயிருள்ள பொருள்களில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் கார்பன் டேட்டிங் அது. ஆனால் இரும்பு போன்ற பொருள்களுக்குள்ளே அந்த கார்பன் உள்ளே போயிடுது. அப்புறம் அது பூமியில் மக்கி அது இப்போ 3000, இப்போ மொத்தமாக 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடந்த அந்த இரும்புகள் கணக்கிடப்படும் போது இதற்கு 3345 வருடம் ஆகிறது என்று அமெரிக்காவினுடைய அந்த 2 பெரிய மாபெரும் ஆய்வுக்கூடங்கள் சொல்லியாச்சு. அந்த தரவை வாங்குறதுக்கு முன்னாடி இவங்க பல அறிஞர்களை சேர்த்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு பல அறிஞர்களை சேர்த்து ஆய்வு பண்ணி பியர் ரிவ்யூன்னு சொல்கிறது, அதாவது எல்லாத்துக்கிட்ட இருந்து ஆய்வினுடைய அறிக்கையை வாங்குறது. ஒரு 10-50 பேர் முக்கியமாக யார் இந்த உங்களுக்கு தொல்பொறிவு ஆய்வில், மற்ற விஞ்ஞானத்தில், அறிவியலில் யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் போய் அவங்கள எல்லோருடையும் விவாதித்து தான் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க.
அதனால் அது தமிழக அரசனுடைய இந்த அருமையான நடவடிக்கை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் வந்து 3345 வருஷம்னு சொல்லிடுச்சு. இப்போ வடக்க ஃபுல்லாக 1800 வருஷத்துக்குன்னு சொல்லியாச்சு. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 1800 வருஷம். அப்போ 3300 வருஷம் ஆகுது, டபுள் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1400 500 ஆண்டுகள் வந்து இன்னும் முதுமையான ஒரு நாகரிகம் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு வந்த உடனே ஒரு மத்திய அரசுக்கு ஒரு மூச்சு திணறல். கண்டிப்பாக உங்களுக்கு, ஏன்னா ஏற்கனவே வரலாறு எழுதியாச்சு. 1800 ஆண்டுகள் இரும்பு காலம் வந்த பிற்பாடு தான் இரும்பு உருக்கிறது தெரிஞ்ச உடனே தான் மற்ற உலகங்களுக்கு உருக்க முடியும். ஆக உருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து உருக்கு நிலை வந்து இரும்புக்கு 500 டிகிரி இருக்கணும், 500 சென்டிகிரேட் இருந்தால் தான் உருகும். அப்புறம் அதுக்கு கீழே தாமரம், மற்ற துத்தநாகம், தங்கம்லாம் உங்களுக்கு வந்து 160 டிகிரிலே உரிக்கணும். 100 டிகிரி நம்ம கொதிநிலை, நம்ம அரிசிலாம் கொதிக்கிறோம் இல்லைங்களா, அது 100 டிகிரி. 160 டிகிரிலேயே வந்து தங்கம் உரிக்கிறோம், மற்ற உலோகப் பொருள்லாம் உரிக்கிறோம். ஆனால் இரும்பு மட்டும் இரும்பு கண்டுபிடித்தது. அதனால தான் வந்து உங்களுக்கு இரும்பு 3345 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னு சொல்லும் பொழுது, அப்போது அதை வந்து அலங்கார பொருளாகவோ இல்லை வேல் கருவியாகவோ விவசாய கருவியாக செய்திருக்கிறான் மனிதர்கள். அப்போ கீழடியில் செய்திருக்காங்க. அப்போ அவங்க செய்யறதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் ஆய்வு எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் நான் கணக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 1000 வருஷம் முன்னாடி போகும். 4000 வருஷம், 5000 வருஷம், எத்தனை ஆண்டுகள் போகுமோன்னு சொல்ல முடியல. என்னன்னு கேட்டால் பழைய காலத்தில் வந்து சங்கம் ஆரம்பித்தது முற்கால சங்கம் அப்படின்னு ஒரு பதிவை சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து 20-30,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து தாண்டி நாகரிகம் போகுமோங்கிறது வந்து ஒரு பெரிய சந்தேகத்துக்கு ஒரு இடமா இருக்குது. ஏன்னா அவ்வளவு முதுமையாக போயிட்டே இருக்குது. ஆனால் இந்த ஆய்வை வந்து என்ன கேட்டிங்கன்னா, யூரோப்பில் உள்ள மெசபடோமியா, ஈஜிப்டு, கிரீஸு, இதிலெல்லாம் அந்த கிரேக்க நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆய்வில் ஏற்றுக்கிட்டாங்க. உலக நாட்டில் எல்லாருமே இந்த கார்பன் டேட்டிங் அல்லது கரி உமிழ்வு ஆயில கணக்கிடுறதுல எடுத்துக்கிட்டாங்க. இந்தியா வந்து பெரிய பெரிய கல்வி அறிவுள்ள நாடு தான். இதில் அறிஞர்கள்லாம் இல்லாமல் இல்லை. ஏன் இந்த அறிஞர்கள்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க? அப்போ தமிழ் வந்து சமஸ்கிருதத்துன்னு சொன்ன வியாதி இன்னும் போகலையா? சமஸ்கிருதங்கிற வியாதி போயிடுச்சு. ஏற்கனவே 2014 19 வரலும் டிஎன்ஏ ஆய்வுகள்லாம் எடுத்தாங்க. பரிணாம மூலக்கூறுலாம் ஆய்வுலாம் எடுத்து இந்த திராவிட நாகரிகம் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து இந்த டிஎன்ஏ நகர்ந்திருக்கு. இவர்கள் வாழ்க்கை உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது 1500 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் வந்து ஆரியல் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பதிவு வந்துருச்சு. எதுலைங்க? பரிணாம கோட்பாடுகளில் டிஎன்ஏன்னு போஸ். டிஎன்ஏ குரோமோசோம்னு பேர். எங்கள் குரோமோசோம் அல்லது டிஎன்ஏ பரிணாம வளர்ச்சியில் திராவிடர்கள் வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சிந்து சமவெளி நாமத்தில் குடியேறியிருக்கிறார்கள், மெதுவாக தெற்கே நகர்ந்திருக்கிறார்கள்னு சொல்லுது. நீங்கள் இன்னும் ஒரு ஆய்வுன்னு எடுத்தோம்னா லெமோரியா கண்டம்னு ஒன்று இருந்தது. லெமோரியா கண்டங்கிறது ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் ஒன்றா இருந்த கண்டம். அப்போ பக்கவாட்டில் நகர்தல் இருந்ததை வந்து இன்னும் நம்ம கணக்கிடலை. ஏன்னா நீர் மூழ்கிடுச்சு. அது வந்து உங்களுக்கு நீர் மூழ்கினதுனால பூமியினுடைய பாறைகள் நகர்வதனால பூமிக்குள்ளே தண்ணீர் வந்துருச்சு. தண்ணி வந்தவுடனே நம்மளுடைய இன்னைக்கு உள்ள இலங்கைங்கிற இந்தியாங்கிற நிலப்பரப்புக்கு தாண்டி தெற்க 40 நாடுகள் இருந்ததா நம்ம வரலாற்று பகுதிகள் இருக்குது. பகுளியாறுன்னு ஒன்று வந்து கன்னியாகுமரிக்கிட்ட இருந்ததுன்னு சொல்கிறாங்க. கன்னியாகுமரிக்கு தெற்கே பகுளியாறு இருந்ததுன்னு, அதுவும் அழிஞ்சு போச்சு. அப்போ 40 தேசங்கள் அதுக்கு முந்தாண்ட மறைந்திருக்குது அப்படிங்கிற இலக்கிய பதிவேடுகளை வந்து நம்ம பார்க்கும்பொழுது அதெல்லாம் ஆய்வுக்கு உட்பட்டது. அதே மாதிரி சிலப்பதிகாரம் இந்த ஆண்டை வந்து பார்த்திங்கன்னா, இளங்கோவடிகள் மற்ற புலவர்கள் மாதிரி பொய் சொல்கிறவர் இல்லை, சமண முனிவர். என்ன பார்த்தாத அதை மட்டும்தான் எழுதியிருக்கார். அதனால் சிலப்பதிகாரத்தில் வந்து உங்களுக்கு இந்த கூட்டி சொல்கிறது, புலவர்கள் வந்து இப்போ கூட்டி சொல்லுவாங்க. அரண்மனைக்கு போனோன்னே மன்னா நீ பெரியா அப்படியாகும் இப்படியாகணும் பெருசாக அவர்களை புகழ்ந்து தள்ளுவதில் வந்து அவங்க வல்லமையை பொறுத்தது. அவர்கள் நாக்குக்கு எவ்வளோ வல்லமை இருக்கோ அதுக்கு மேலே புகழ்ந்து தள்ளுவாங்க. அது இன்றைய வரலும் அரசியல் நடக்கும். பெரிய தலைவர்களை பார்த்து புகழ்ந்து தள்ளுதல் வந்து அது இயற்கையில் வந்து மனிதர்களுக்கு உண்டான ஒரு உணர்வு. அப்படி இருக்கப்போ இப்போ உங்களுக்கு கலிங்கத்து பறைன்னு ஒன்று ஜெயங்கொண்டனார்னு எழுதியிருந்தார். கலிங்க வரலும் நம்ம எப்படி இன்னைக்கு கலிங்கம்னா ஒரிசா வரலும் சோழ மன்னர்கள் எப்படி போய் அதெல்லாம் வென்றார்கள் அப்படிங்கிற கலிங்கத்து பரணி பாடல்லாம் இருக்குது. ஆனால் அதில் அந்த ஜெயங்கொண்டான்கிற அந்த அறிஞர், அந்த கவிஞர் வந்து அதில் வந்து ஒரு மிகைப்படுத்தி பேசியிருப்பார். 10,000 குதிரை யானைப்படைகள் சேனைப்படைகள் அப்படிலாம் போய் குதிரைப்படைகள்னு வந்து மிகைப்படுத்தி பேசுனதுனால அதை வரலாற்று ஆசிரியர் ஏற்றுக்கலை. கலிங்கத்து பரணி வந்து ஒரு நிலப்பூமியை சொல்லுது, எப்படி சோழ நாட்டிலேருந்து எப்படி வந்து கலிங்கம் வரலும் போனாங்கிற ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்லுது. ஆனால் அதில் சொல்லப்பட்ட பொருள்கள் மிகைப்படுத்தப்பட்டது. அந்த மிகைப்படுத்தல் இல்லாமல் சாதாரணமாக சொன்னது வந்து சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்திலே புகார் நகரம்,
இப்போ இதெல்லாம் தண்ணியில் முழுகிடுச்சு. கிழக்க காவிரி பூம்பட்டினம், இப்போ இருக்கிற காவிரி பூம்பட்டினத்துக்கு முன்னாடி இருந்த காவிரி பூம்பட்டினம் முழுகிடுச்சு. அதுக்கு முன்னாடி கிழக்கே இருந்த புகார் நகரம் முழுகிடுச்சு. தமிழருடைய நாகரிகம் வந்து இன்னும் நோண்ட நோண்ட உங்களுக்கு அது ஆழ்கடல் ஆய்வுலாம் எடுத்தாங்கன்னு வச்சுங்க, பல கோடி செலவாகும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து மக்கள் இந்திய நாட்டிலனா மக்கள் நலனை சார்ந்த அவர்களுடைய உயர்வை சார்ந்த ஒரு பொருளாதார நிகழ்ச்சி தான் செய்கிற மொழிய, மேலை நாடுகள் மாதிரி ஆய்வுகளுக்கு அதிக செலவு பண்ணுறதில்ல. அது இப்போ உங்களுக்கு இந்த தமிழ் நாகரிகம் உச்சன்னு வரும்பொழுது ஏன் அவர்களுக்கு மூச்சு திணறல் வருதுன்னு தெரியல. இந்த மூச்சு திணறல்லாம் வந்து எடுபடாது. எதிர்காலத்தில் வந்து அறிவியல் தூக்கி நிற்கும். இன்னும் ஆய்வுகள் மேற்கொண்டு இன்னும் வந்து உங்களுக்கு கார்பன் உமிழ்வை வந்து கணக்கிட்டோம்னா, கார்பன் டேட்டிங்னு சொல்கிற அந்த வயதை கணக்கிட்டோம்னா 3345 வருஷங்கிறது இன்னும் 4500 5000 வருஷம் போனால் என்ன செய்வாங்க? 6000, கண்டிப்பாக 6000 வருஷம் கூட போகும். 10,000 ஆண்டுகள் போகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கணக்கு இருக்குது. ஆக இன்னும் போக போக வந்து தமிழினுடைய பண்பாடும் தொன்மையும் முதிர்ச்சி அடையும் ஒழிய இதாகாது. ஆகவே அதை வந்து நீங்கள் மக்கள் ஏற்றுக்கணும். இந்திய அரசாங்கம் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வரும். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி 10,000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சமீபத்தில் வேள்பாரிக்கு நடந்த நிகழ்ச்சியில் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருந்தார். நூலாசிரியர் பேசும்போது கூட வரை அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். தொன்று தொட்ட காலத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி சொல்லும்போது இந்த வரை அப்படின்றது எல்லை, நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். அந்த வரையாடுக்கான பெயர் எப்படி வந்தது, இந்த வரை அப்படின்ற வார்த்தையை நம்ம எத்தனை ஆண்டுகளாக பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றதே தமிழுடைய பெருமை அப்படின்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் சார். இப்போ இந்த கீழடி அகழ்வாய்வில் கிடைத்த பொருட்கள் என்ன? நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி வயதையெல்லாம் கண்டறிஞ்சாங்க, என்ன டெஸ்டிங் அப்படின்றது, எந்த மாதிரியான பொருட்கள்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு? அது உங்களுக்கு என்னென்னா, பானைகள் நம்ம அந்த காலத்தில் வந்து உங்களுக்குங்க இயற்கையான ஒரு காலத்தில் வந்து நமக்கு அடுப்பு எரித்தல், அடுப்பு அதை ஒத்து அடுப்பு இருக்கும். அடுத்து பானைகள் எல்லாத்தையும் சேமித்து வைக்கிறது நம்மகிட்ட பானைகள் தான். உங்களுக்கு சமைக்கிறதுலேருந்து சேமிப்பு வரல எல்லாம் பானைகள் தான். இன்றைக்கி மாதிரி பெரிய நம்ம லாக்கர் சிஸ்டம் பெரிய இதெல்லாம் கிடையாது. அன்றைக்கி பானை மேல் பானையை வச்சு அடுக்கு பானைன்னு சொல்லுவாங்க. ஆக பானைகள் அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு குறைஞ்சது 15 பானைகள் இருக்கும். எல்லாம் ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. ஒரு குடினா ஒரு குடும்பத்தில் 10-20 பேர் உள்ள நாகரிகம் தமிழ் நாகரிகம். அதனால் உங்களுக்கு பெரிய குழந்தைகளோ அதிக குழந்தை செல்வங்களோட பிறந்தவங்க தமிழ் நாகரிகம். ஆக அவங்களுக்கு உண்டான சேமிப்பு, மழை காலத்தில் எல்லாரும் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் வந்து அடுக்கலையில் தான் வச்சுருப்பாங்க. அடுப்பு, ஆபரணங்கள், அப்புறம் உங்களுக்கு பாதுகாப்பு வேல் கம்பு, உங்களுக்கு கத்தி வேல் கம்பு அப்படி போன்றது விவசாய பொருட்கள், நம்ம களைக்கொத்தி மண்வெட்டி. இதை தாண்டி தமிழர்கள் ஒன்றும் தெரியாது. இயற்கையான விவசாயம் செய்தார்கள், இயற்கையோடு வாழ்ந்தார்கள். அந்த மாதிரி வாழ்வினுடைய தொன்மை தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பொருட்கள்லாம் நமக்கு இதெல்லாம் பானை ஆபரணங்கள்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த நாட்டிலையும் பெண்களுக்கு இவ்வளோ ஆபரணம் இருக்காது. நம்ம தமிழ் மக்கள் வந்து ஆபரணங்கள் வந்து ஆதி காலத்திலேயே ஆபரணங்கள் பெண்களை அழகு பார்ப்பதில் தமிழர் வந்து சிறந்த நாகரிகம். நீங்கள் வந்து எல்லா சிலப்பதிகாரம்லாம் பாருங்கள். கண்ணகியினுடைய அவள் இளம் வயதில் இருந்தது அவங்களுடைய வாழ்க்கை, அப்புறம் மாதேவியை நடனம் ஆடுகிற காட்சிக்கு, இதுக்கெல்லாம் போய் அவர் ஆபரணங்கள் எல்லாம் அவர் வர்ணிக்கும் போது இவ்வளவு தொன்மையான. இப்போ நமக்கு ஆபரணம் குறைஞ்சிருச்சு, பெண்களுக்கு இப்போ ஆபரணம் இல்லை. அது இப்போ ஒரு நாகரிகமாக இருக்கனால யாரும் அதை தங்க நகைகளை உடுத்துறதில்லை. தங்கமும் முத்தும் பவளமும் எவ்வளவு அதிகமாக உபயோகிக்கிறார்களோ அதை பொறுத்து தான் அவங்க ஸ்டேட்டஸ் அல்லது உயர்வு, சமுதாயத்தின் உயர்வு. பாண்டிய நாட்டு முத்து வந்து என்னுடைய பாண்டிய முத்தை நான் போட்டிருக்கேன். ஒழுங்காயிருன்னு கிரேக்கமும் ரோமாபுரியும் ஒரு காலம் பெருமைப்பட்ட ஊர் இது. பாண்டியருடைய முத்து அவ்வளவு பழமையான முத்து. இப்போ கிடைச்சிருக்கிறதுலேயும் ஆபரணங்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா ஆபரணங்களும் சின்ன சின்னதாக உடஞ்சி இருக்குங்க. இந்த நாகரிகம் வந்து உங்களுக்கு கிரேக்க நாகரிகம், எகிப்திய நாகரிகம், மெசடோமிய நாகரிகத்தோடு ஒப்பிடலாம். அந்தளவுக்கு இன்னும் இந்த நாகரிகங்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உலக மக்கள் இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு பொருள் கிடச்சிருக்கு. அது 10,000 கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடினா கண்டிப்பாக நம்ம இந்தியர்கள் முறை வரவேற்போம், மகிழ்ச்சி அடையணும். அது ஏற்றுக்கொள்ளும் தன்மை மனிதர்களுக்கு வேணும். அது கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். காலம் உணர்த்தும், அறிவியல் உணர்த்தும். இப்போ இதில் ஆபரணம் நம்ம பேசும்போது கிடைத்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் எந்த மாதிரியான தனிமத்தில் பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு? உங்களுக்கு முத்து பவளம் எல்லாம் கடல் சார்ந்த ஆபரணங்கள் தான் இருந்திருக்கும். அப்புறம் தங்கம் தான், தங்கம் உலோகங்கள் தான். இதுக்குள்ளே தான் எல்லாமே அதில் கிடைச்சிருக்காது. அந்த ஆபரணங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு 3000-4000 ஆண்டுகளுக்கு மண்ணு சேர்ந்ததுனால அதனுடைய வயதை கணக்கிடலாம். அதனுடைய முழு உருவமும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியறதில்ல, சிதைவு இருக்கும்.
ஆனால் ஒரு வேல் பார்க்கும்போது ஒரு வேலினுடைய அமைப்பு தெரியுது, ஒரு கலைக்கொத்தியினுடைய அமைப்பு தெரியுது, ஒரு மற்ற பண்டங்கள் மட்பாண்டங்கள் நிறையா இருக்கிறது காரணம் நம்ம ஆதி காலத்தில் நம்ம உங்களுக்கு 1930 வரையிலுமே வந்து தமிழர்கள்ட்ட வந்து வெறும் பானைகள் தானே இருந்தது. இதெல்லாம் பின்னாளில் வந்து வெள்ளையர்கள் வந்து பிற்பாடு தான் இந்த நாகரிக உயர்வுலாம். அதனால் இன்றைக்குள்ள சமுதாய மக்களுக்கு வந்து அந்த அருமை தெரியாது. பானை நாகரிகம் தான் நம்மளுது. தமிழ் குறித்து பேசும்போதெல்லாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே கையில் மூத்த குடி, அதுல குறிப்பா வீரத்தை சொல்ல கையில் வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் குடி அப்படின்னு நம்ம சொல்றது. கையில் வாளுடன் கேட்டீங்கன்னா நாம் ரொம்ப அமைதியாக ஆண்டு கொண்டிருந்தாலும் நமக்கு வடக்கே இருந்தால் எதிரிகள் வருவாங்க. இன்றைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா வடக்கு பார்த்து தான் அந்த வீரர்கள் குதிரைகள் ஆயுதங்களோடலாம் ஏந்தி நிற்பாங்க. கிழக்கு பார்த்து சாமி இருப்பார். பெரிய சுவாமி பெரிய ஐயான்னு பார்வதியும், பெரிய சாமியும் சிவனும் பார்வதியும் இருப்பாங்க. அப்புறம் வடக்கு நோக்கி தான் எல்லா தெய்வங்களும் மற்ற எல்லா போர்க்கருவியோடு நிற்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து தெற்கே நமக்கு எதிரி இல்லை. ஏன்னா தெற்கே கடல் சூழ்ந்துருச்சு, தெற்கே எதிரி கிடையாது. இலங்கையை நம்ம தான் ஆண்டோம். இலங்கையும் நம்ம வந்து அன்னைக்கு வந்து இலங்கையை ஃபுல்லாக கண்டி தலைநகரமாக நம்மளுடைய மன்னர் சோழ மன்னர் ராஜராஜ சோழன் போட்ட பிச்சை தானே அது. இலங்கையில் நீங்கள் சரிப்பா நீங்கள் ஆண்டுங்கன்னு. அப்படி தானே சிங்கள நாடுன்னு வந்தது. ஆக சிங்களம் நாடுங்கிறதே சிலாபம் அப்படிங்கிறதுலேருந்து தான். சிலாபம்ங்கிறது நம்ம பழைய கிராமம், நம்ம தமிழ் நாகரிகத்தில் சிலாபம்ங்கிறது முத்து சங்கு எடுக்கும் தொழில் உள்ளது. அந்த கிராமத்துக்கு பேர் சிலாப தொழில் வைக்கிற ஊருக்கு பேர் சிலாபம்னு வந்துச்சு. சிலாபம்னு வந்துட்டு அது ஆங்கிலேயர்கள் வாயில் புரியாதனால சிலான்னு வந்துச்சு. அப்புறம் இலங்கைன்னு வருது. அது பார்த்திங்கன்னா சிலாபம் தான் ஆதி காலத்து பெயர் இலங்கையினுடைய பகுதிக்கு. சிலாப தொழில் செய்த பூமி அது. தமிழ் தான் தொன்மையான மொழி, மூத்த மொழி எல்லாமே சொன்னாலும் கூட இப்ப தரவுகள் அடிப்படையிலையும் அது எந்த ஆண்டு எந்த அளவுக்கு பழமையான நம்மகிட்ட ஒரு தவறு இருக்கு. ஏன் நம்ம தமிழ் தொன்மை நம்மளா சொல்லணும்? நமக்கு தெரியும் நமக்கு தொன்மையான மொழின்னு. அறிவியல் வந்து நிரூபிக்குது. அறிவியலை ஏற்றுக்கொள்ளும் தன்மையை தான் நம்ம வலியுறுத்தணும். நீங்கள் இன்னமும் நம்ம தமிழர்கள் நாங்கள் தொன்மைன்னா அவங்க எரிச்சல் வந்துடுது. அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு பாரு வர்றானுங்க தமிழ்நாட்டுக்காரன், நாங்கள் பெரிய ஆள், தமிழ் நல்லா பாரு அப்படின்னு வந்து நம்மளை ஒரு அசிங்கமாக பேசியே பழகிட்டாங்க. அசிங்கமாக பேசுகிறது வந்து இப்போ இல்லை, 2000 ஆண்டுகளாகவே அது அப்படி ஆயிடுச்சு. அந்த 2000 ஆண்டுகள் வந்து வசை சொல்ல வாங்கின நமக்கு வந்து ஒரு 10 வருஷத்தில் மாற்ற முடியுமா? அதனால இன்னமும் அறிவியல் வந்து உட்காந்துங்க ஏறி மிதிக்கும் போது சரியாக போயிடுவாங்க. கண்டிப்பாக ஏறி மிதிக்கும். இந்தியாவை வந்து அறிவியல் ஏறி மிதிக்கும். தமிழர்களுடைய தொன்மை கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ள தான் வேணும். இல்லைனா உலக நாடுகளை எடுத்து சொல்லணும். இப்போ உங்களுக்கு என்னென்னா சாம்பிள் இவ்வளவு சாம்பிள் தான் கிடைக்குது. வேணுங்கிற சாம்பிளை உலக நாடுகளுக்கு நம்ம அனுப்பி எல்லாரும் ஆய்வு செய்யுங்க. எங்களுக்கு நல்ல பெரிய ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளுங்க. இதை விட வயது குறைவுன்னு சொன்னாலும் ஏற்றுக்கிறோம், கூட்டி சொன்னாலும் ஏற்றுக்கணும். அந்த பக்கம் வந்து இந்திய துணைக்கண்டத்துக்கும் வேணும், ஆசியா துணைக்கண்டத்துக்கும் வேணும், உலகத்துக்கும் வேணும். ஆக நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் வந்து உலக நாடுகள் தான் இனிமேல் நமக்கு உதவி செய்யணும். இந்தியாவுக்கு உள்ள நம்ம தமிழருடைய பண்பாடை ஏன் தரக்குறைவான்னு எடுத்துக்கிறாங்க, ஏன் எடை போட மாட்டேங்கிறாங்க? எடை போட்டால் தானே தெரியும். ஒரு பொருளினுடைய எடையை போடணும். நாங்கள் இப்போ சொல்லிட்டோம் ஒரு எடையை போட்டு, அந்த எடை இல்லைன்னு சொல்லணும். அதை நீங்களே நிரூபணம் பண்ணணும். நீங்கள் சாம்பிள் எடுத்துகிட்டு போங்க. அது பேர் நமக்கு இந்திய தொல்லியல் துறை தான். இந்திய தொல்லியல்ங்கிறது வந்து நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சிங்கிறது இந்தியா கிட்ட தான் இருக்குது, மத்திய அரசாங்கம் தான் இருக்குது. வாங்க 100 பேருங்க வந்து 200 பேர் அனுப்புங்க, வேணுங்கிற சாம்பிள் எடுத்துகிட்டு போங்க. எங்கெங்கே உங்கள் லேபுக்கு தெரியுமோ உங்களுக்கு உலகத்தில் உள்ள எங்களை விட தாண்டிய லேப்லாம் போய் கொடுங்க. என்ன சொல்கிறீங்களோ ஏற்றுக்கிறோம், என்ன சொல்கிறோம் ஏற்றுக்குவோம். இப்போ ஒரு புரிதலுக்காக சார், இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய தரவுகள் ஏன்னா அறிவியல் கூற்றுப்படி எந்த அளவுக்கு நம்ம வந்து பழமையான நாகரிகத்தை வச்சுருந்தோன்னு உலக அளவில் இருக்கக்கூடிய பண்டைய நாகரிகத்தோடையும் ஒப்பிட்டு பேசலாம். எந்த அளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்றது அந்த விதத்தில் ஒரு பார்வை எப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏங்க, கிரேக்க நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம், எகிப்து நாகரிகம், இந்த 3 நாகரிகத்துக்கு தான் உலகம் பூராவே. உங்களுக்கு இந்த பக்கம் வந்து சீனா வந்து நிறையா பல காலங்கள் வந்து சீனாவினுடைய நாகரிகம் தெரியாமல் இருந்தது. பின்னாளில் ஆய்வாளர்கள் வந்து சைனாவினுடைய அவங்க தான் சில்க் ரூட்டுன்னு வந்து உங்களுக்கு பட்டு நூலுக்கு வந்து ரோமாபுரி வரலும் போன ரூட்டெல்லாம் அதனுடைய பாதைகளெல்லாம் அமைத்தவங்க சைனாவிலேருந்து இந்திய வர்த்தகர்கள் தான். இந்தியா வர்த்தகர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்தாண்ட வந்து கிழக்கே வந்து சைனா வரலும் போய் அந்த வாங்கி பட்டு நூலெலாம் எடுத்துக்கிட்டு மற்ற எல்லா நூலும் எடுத்துக்கிட்டு வியாபாரம் செய்ததில் தொன்மையானவர்கள் தமிழர்கள் தானே. தமிழ் மக்கள் வந்து ரோமாபுரியில் வந்து அகஸ்டஸ் சாலமன்கிற பைபிளில் வர சாலமன்
அவங்களுடைய காலகட்டத்திலேயே அவங்க வியாபாரம் பண்ணியிருக்காங்களே. ஆக எவ்வளோ முக்கியமானவர். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு வரலாற்று பதிவை நான் இங்கே பண்ணணும். சென்ட் தாம்ங்கிறாங்க. அங்கே கிறிஸ்தவர்கள் சென்ட் தாம் சர்ச் இருக்குது, சென்ட் தாம் இருக்குது அந்த இடம். சென்ட் தாம் சர்ச்சு தான் சென்ட் தாமஸ்ங்கிறோம். செயின்ட் தாம்ஸ் அவர் வந்தது இங்கே வந்து 12 சீடரில் ஒருத்தர். அந்த காலத்தில் எப்படி இங்கே சென்னைக்கு வந்திருக்க முடியும்? உங்களுக்கு 52, அதாவது கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்னால் 52வது வருஷம் வந்திருக்காரு. சென்னையில் வந்து அடைஞ்சிருக்காரு. அன்னைக்கு சென்னை பட்டணம் ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு வந்து சென்னை பட்டணம் இல்லை. அந்த காலத்தில் வந்து சாதாரண குப்பமாக தான் இருந்தது. மீன்பிடி குப்பத்தில் செயின்ட் தாம்ங்கிற அந்த இடத்துல வந்து அவர் வந்து தான் அந்த குப்பமான பகுதிகளில் வந்து தங்கியிருக்காங்க. தங்கி அவங்க கிறிஸ்துவ மதத்தை போதிச்சிருக்காரு. அவர் வந்த வழி எப்படி அந்த காலத்தில் வந்திருக்க முடியும்? ஒரு 6-7 இடத்துல கப்பல்கள் நின்று தான் வரும். உங்களுக்கு அலெக்சாண்டிரியா, நன்னம்பிக்கை முனை, 5-6 இடங்களில் வந்து கப்பல் நின்று மக்கள் உணவு கனவு அறிஞ்சிட்டு தான் வர முடியும். ஒரு 30 நாள், 40 நாள், 50 நாள்னு வந்து மாதக்கணக்கில் வந்து உங்களுக்கு கப்பலை வந்து எந்திரம் கிடையாது, இல்லை பாய்மர கப்பல் தானே. பாய்மர கப்பலில் இயேசுவினுடைய தூதர் வந்து சாதாரண எப்படி இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியும்? காரணம் வந்து நம்ம வணிகர்கள் அந்த காலத்திலேயே வந்து சாதாரணமாக வணிகம் பண்ணியிருக்காங்க. அந்த வாணிக கப்பலில் அவரும் வந்திருக்கார். வந்து இங்கே கள்ளிக்கோட்டையில் இறங்கி அங்கேருந்து அப்படியே கிழக்கே தொடர்ந்து சென்னைக்கு வந்து செயின்ட் தாம் அந்த இடத்துல சர்ச்சில் வந்து அவர் அன்றுக்குள்ள இந்து வெறியர்களால் கொல்லப்பட்டார். சென்ட் தாமஸ் மவுண்டில் அவர் ஒளிஞ்சு போயிருக்காரு. அங்கேருந்து போய் சின்னமலையில் ஒளிஞ்சிருக்காரு. அப்புறம் சென்ட் தாமஸ் மவுண்டுக்கு போயிருக்காரு. அங்கே கொல்லப்பட்டார். இன்றையெல்லாம் வரலாறுல அதை மறைக்க முடியல. செயின்ட் தாம் வந்து இங்கே வந்து குகையில் அடியில் பூமிக்கு அடியில் தான் வசித்தார். பயம், அது அவங்களுக்கு பயந்து பூமிக்கு அடியில். இன்றைக்கும் அவருடைய கல்லறை பூமிக்கு அடியில் தான் இருக்குது. தொன்மையானது தமிழர் நாகரிகம். இப்போ நீங்கள் செயின்ட் தாம் அவருடைய வரலாறு எடுக்க முடியும் யாரும். செயின்ட் தாம் எப்படி வந்தார் அப்படின்னு யாரும் எடுக்கல. எல்லாரும் பைபிளில் பேசுகிறாங்களே ஒழிய நம்ம வாணிபர்கள், தமிழ் வாணிபர்கள் அவ்வளவு மூத்த குடி எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக வாணிபம் செய்கிறாங்கன்னு தெரியல. கடல் நமக்கு தரை வாணிபமே நமக்கு கிடையாது. கடல் வாணிபத்தில் உச்சம். அப்படி இல்லைன்னா எப்படிங்க ராஜராஜ சோழன் வந்து இவ்வளோ பெரிய படையை எடுத்து திரட்டிக்கிட்டு போய் கடாரவர்னு போயிருப்பார். கடாரம்ங்கிறது ஜாவா, சுமத்ரா, அங்கோரா, கம்போடியாங்கிற பகுதி. அங்கோராவில் போய் சிவன் கோயில் கட்டுற அளவுக்கு பிற்கால சோழர்கள் வந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய நாகரிகம். நீங்கள் வந்து சக்கரவர்த்தின்னு நீங்கள் இன்றைக்கி சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. யாருமே சக்கரவர்த்தி, இந்திய மன்னர்கள் யாரும் சக்கரவர்த்தி இல்லை. சக்கரவர்த்தின்னு சொன்னால் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் தான் சொல்லணும். கடல் கடந்து போய் நாடுகளை பிடித்தவன் தான் சக்கரவர்த்தி. ஆனால் சின்ன மன்னர்கள்லாம் வடநாட்டில் வந்து பிடித்தா சக்கரவர்த்தின்னு அவங்கள்ட்ட உயர்த்திட்டாங்க. நம்மளை சக்கரவர்த்தின்னு சொல்லலையே. ராஜராஜ சோழனை சக்கரவர்த்தின்னு யாரும் சொல்லலை. ராஜேந்திர சோழனை மகா சக்கரவர்த்தின்னு சொல்லலையே. எங்கெங்கெல்லாம் பிடிச்சிட்டாங்க, கங்கை வரலும் போய் விரட்டி அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வரலாற்றில் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே. இன்னைய கங்கை கொண்டான்னு பேர், கங்கை கொண்டானுடைய அவர் பேர் கங்கை கொண்டான். ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டான்னு பேர். அவனுடைய பேரன் வந்து மகவழி பேரன் தான் வந்து பூரி ஜெகநாதர் கோயிலை கட்டுறான். அப்போது உங்களுக்கு அனந்தவர்ம சோழகங்காங்கிறது சோழகங்கை கொண்டான்ங்கிறது தான் சோழகங்கான்னு மாற்றிட்டாங்க. அப்போ அனந்தவர்ம சோழகங்கா கட்டினான் அப்படின்னு போட்டிருக்காங்க அங்கே பூரி ஜெகநாதர் கோயிலை. அனந்தவர்ம சோழன் கங்கை கொண்டான், கங்கை கொண்ட சோழனுடைய பேரன் தான் பூரி ஜெகநாதரை கட்டினார். அதனால் பூரி ஜெகநாதர் கோயில் நமக்கு தான் சொந்தம். இந்த கடல் வாணிபம் அதெல்லாம் பேசும்போது அதை குறிக்கிறதுக்கு தானே சார் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்றது எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாம். இல்லைங்க, உங்களுக்கு பேசிக் லைஃப் ஸ்டைலில் அந்த அபையார் அப்படி சொல்லிட்டாங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுனா, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடினா திரைக்கடல் ஓடுறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு உயிரை பணையம் வச்சு தான் போகணும். அதுக்காக தான் அழுத்தி சொல்கிறாங்க திரைக்கடல் ஓடி பிழைக்கிறதுனா அவ்வளோ கஷ்டம். ஏன்னா இப்போ திருப்பி வருவோமோ வராதான்னு தெரியாது நமக்கு. அப்படி வந்து வெற்றி வந்துட்டோம்னா ஜெயிச்சிட்டோம்னா பொருளோடு வர்றோம், அப்படி இழந்தோம்னா நம்மளே இழந்துருவோம். அதனால தான் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னாங்க. இப்போது நம்ம பேசும்போது சரி, இந்த மாதிரி இதை நிரூபிக்கிறதுக்கு நிறைய செலவுகள் ஆகும். கோடிக்கணக்கில் வந்து நம்ம அதை போட்டு தான் அந்த விஷயங்களையெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, அந்த தரவுகளையெல்லாம் நிரூபிக்க வேண்டியது இருக்குன்னு. ஆனால் எவ்வளவு அவசியமான ஒரு ஆய்வுகள் இது அப்படின்னு பார்க்குறீங்க சார்? அவசியமான ஆய்வு இல்லைங்க, சயின்ஸ் மூலமாக நம்ம சொல்லிட்டோம். இனிமேல் இதுக்கு மேலே எல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஆக்சிலரேட்டட் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னா அந்த எந்திரத்துக்கு தாண்டி ஒரு ஆய்வு பண்ணவே முடியாது. உச்சக்கட்டத்தில் முன்னாடி வந்து பீட்டா ரேடியேஷன் ஆரம்ப காலத்தில் ஒரு தரவுகள் செய்துக்கிட்டு இருந்தாங்க, ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க. பீட்டா கதிர்களை வச்சு கணக்கிடுதல். அப்புறம் இது வந்த உடனே கார்பன் C14 வந்த உடனே C14 அல்டிமேட்லி உங்களுக்கு கார்பன் 14ங்கிறது தான் உலகத்தை வயதை நிர்ணயிக்கிற பெரிய தரப்பொருள். அந்த தரவை தாண்டி நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. உச்சக்கட்ட தரவுகளை தமிழ் அரசு செஞ்சாச்சு சார். இதுக்கு மேலே தமிழ் அரசு ஒன்றும் செய்ய முடியாது. இதை வந்து யாரும் உலகமே மாற்றவும் முடியாது.
எங்கே சாம்பிள் கொடுத்தீங்கனாலும் இதே அவங்களும் கொடுத்துங்க. இதில் என்னென்னு கேட்டால் இந்த 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 சாம்பிள் இந்த பொருள்கள்லாம் கொடுத்து பல பல ஆய்வகங்களோட ஒப்பீடு தான் பார்த்துருக்கேன். ஒப்பீடு பார்த்து தான் கொடுக்குறாங்க. அப்புறம் அறிஞர்கள்லாம் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய கட்டுரையை பார்க்கும்போது அறிஞர்கள்லாம் கொடுத்து எல்லா வழியிலும் தமிழக அரசு வந்து முன்னேற்பாடாக ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு தமிழக அரசு யோசிச்சிருக்காங்க. இது நம்ம ஒரு புதுசாக ஒன்று சொல்கிறோம், அதில் எந்த பின் விளைவில் எதுவும் வரலாம், தரவாக இருந்துருவோன்னு. அதனால் தரவான கோப்பு இன்னைக்கு அது வந்து அதனுடைய தொன்மையும் வயதும் தரவான கோப்புகள், அதை ஒருத்தர் மாற்ற முடியாது. இல்லை, எவ்வளோ அவசியமான ஆய்வாக இருக்குது சார். ஏன்னா ஒரு சிலர் வந்து இது வேணுமா மக்கள் நலனுக்காக சார், இது அவசியம் இல்லாத ஆய்வுன்னு தான் வடக்க நினைக்கிறாங்க. என்னடா இது வரலாற்றை திருப்பி எழுத வேண்டியிருக்கே, வரலாற்றை ரிவிஷன் ஆஃப் சிலபஸுங்கிறோம்ல. இப்போ பாடத்திட்டத்தையே வந்து மாற்றி அமைக்கணும் ஒரு மாணவர்கள் சொல்கிறேன். நாங்கள் ஆசிரியர்கள் இந்த பாடத்திட்டத்தை மாற்றிடலாம், சிலபஸை மாற்றிடலாம். இப்போ புதுசாக வந்துருக்கிறதுக்கு மாடிஃபை பண்ணிடணும், அப்டேட்டட் சிலபஸ் கொடுப்போம். அதாவது புதுசாக உள்ள பாடத்திட்டங்களை கொடுத்தல். அப்போ வந்து இப்போ வந்து உங்களுக்கு வரலாறுல புதுதான வரலாறுன்னு கொடுக்கணுமே. அப்போ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு காஷ்மீரத்திலிருந்து எல்லாம் மங்கம், குர்ஜரம், மகதம், சௌராஷ்டிரம் எல்லாமே உங்களுக்கு மௌரியம், குப்த பேரரசு, எல்லான பேரரசுன்னு அங்கே வடக்க மஜ்மிதார் இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் ஏற்கனவே ஆங்கிலேயர் காலத்தில் எழுதினாங்க. மில்லர் எழுதியிருக்காரு, மற்ற ஆங்கிலேய அதிகாரி எழுதினாலும் இவர் மஜ்மிதார்னு எழுதின ஒருத்தர். மஜ்மிதார் வந்தார், பின்னால் ஒரு சர்க்கார்னு ஒரு பேராசிரியர் வர்றாரு. இவர்கள்லாம் இந்திய வரலாறு எழுதும்போது அது அவங்களுக்குன்னு ஒரு வடக்கே தான் பெரிய நாகரிகம், சமஸ்கிருதம் தான் உயர்ந்தது, வடக்கத்தி மக்கள் தான் வந்து உயர்ந்தவங்கிற மாதிரி ஒரு வரலாற்றை துணிச்சிட்டாங்க. தெற்க வந்து நீலகண்ட சாஸ்திரி தான் நமக்கு எழுதினார். அவரும் வந்து நீலகண்ட சாஸ்திரி, ராமச்சந்திர தீட்சிதர், ஐயங்கார்ஸ் நிறைய பேர் வரலாற்று ஆசிரியர் இருந்தாலும் அவங்களாம் சமஸ்கிருத பண்பாடு உள்ளவர்கள் தான். நம்மளுடைய ஆரியர்கள் இல்லாத நம்ம வரலாற்று ஆசிரியர் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அவர்களுக்கும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மனதில் வந்து சமஸ்கிருதம் மூத்தது அப்படின்னு எல்லார்ட்டையும் சமஸ்கிருதம் மூத்ததுன்னே வரலாற்றை எழுதும்போது என்ன பண்ணுவீங்க? அப்போ வரலாறு வந்து அப்படியாப்பட்ட வரலாறு இப்போ வந்து இல்லை. அதெல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு 1500 வருஷம் முன்னாடியே இருக்கிறோம் அப்படின்னு எல்லா தரவுகள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1500 முன்னாடியே இருக்கிறோம். எல்லா இதுலேயும் முன்னே இருக்கோம். இது வந்து மெசபடோமியா, கிரேக்க, எஜிப்து நாகரிகத்துக்கு ஒட்டி தான் வரும். இப்போ அவங்க நாகரிகத்தையும் தாண்டி இன்னும் ஆய்வுகள் நமக்கு கிடைச்சதுன்னா உலக நாகரிகத்தையும் மாற்ற வேண்டிய எழுது வரும். அது கண்டிப்பாக வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழர்களை விட்டுருவோம். இந்த தெற்கே ஒரு நாடு இருந்திருக்கு, இங்கே ஒரு மக்கள் இருந்திருக்காங்க, அவர்கள் தொன்மையானவர்னு சொல்கிறது என்ன இருக்குது? நம்ம தமிழ்னு சொல்கிறதுனால தான் அவங்க வைத்தறிச்சிடாங்க. தமிழை விட்டுருவோம். நீங்கள் இந்தியாவை ஃபுல்லாக எடுத்துங்க, எல்லா மொழிகளிலையும் வந்து போய் ஆய்வெடுங்க, எல்லா உலகத்தில் உள்ள எல்லா ஆய்வகங்களையும் கொடுங்க, எது உண்மையாக வருதோ ஏற்றுக்கொள்வோம். அதனால் உங்களுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் மன பக்குவமும் வேணும். மனப்பக்குவம் இல்லாதவர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. சமஸ்கிருத கலப்பு அப்படின்றது இது எப்படி வந்தது? ஏன்னா இன்னைக்கு நம்ம பேச்சு வழக்கில் தெரியுது ஆங்கிலம் கலந்துருச்சு அப்படின்னா இது ஆங்கிலம்னு நம்ம நிறைய இல்லைங்க, பொய்யான தகவல். என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆங்கிலேயர்கள் வரலாறுலாம் மறைக்கப்பட்டிருக்கு. பொதுவாக எல்லா ஆங்கிலேயர்களுமே வந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், அங்கேயும் நம்ம பழைய முன்னாள் ஜனாதிபதி ஆரிய வம்சத்தை சேர்ந்தவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அவருடைய ஆய்விலேயே வந்து ஆரியன்ஸ் கேம் டு சவுத் அண்ட் சர்ப்ரைஸ்டு தி சிவிலைஸ்டு சொசைட்டி. ஆல்ரெடி சிவிலைஸ்டு சொசைட்டிங்கிறார். ஆரியன் கேம் டு சவுத் அண்ட் சர்ப்ரைஸ்டு தி ஆல்ரெடி சிவிலைஸ்டு சொசைட்டிங்கிறார். அப்படின்னா ஏற்கனவே முதிர்ந்த நாகரிகத்தை பார்த்து ஆரியர்கள் அதிர்ந்து போகிறார்கள். பின்னாளில் அதில் உள்ள வரவுகள்லாம் எடுத்து தங்களுடைய மயமாக்கி கொள்ளுது. சன்ஸ்கிரிட்டைசேஷன் பேர். தமிழ்லேருந்து தான் சமஸ்கிருதம் வந்து ஒழிய சமஸ்கிருதம் இப்போ தான் சொல்லிட்டோமே. கீழடி ஆவி என்ன சொல்லுது உங்களுக்கு? அப்போ நீங்கள் நாங்கள் எங்ககிட்ட இருந்து தான் சமஸ்கிருதம் போயிருக்கு. சமஸ்கிருதம் வந்துங்க வடமொழின்னு பேர், தென்மொழி. அதுக்கு வந்து உங்களுக்கு பேர் அந்த காலத்தில் வடமொழி, தென்மொழி. அந்த வடமொழி பெருசுன்னு சொல்லி அடித்ததுனால தென்மொழிங்கிற தமிழை வந்து 1886 ஒரு வெள்ளையன் கால்டுவெல்ங்கிறவன் சொல்கிற வரையிலும் யாருமே நம்பலையே. இப்போ உங்களுக்கு எல்லாம் பரிணாமம் ஆய்வுகளில் வந்து நம்ம 1500 ஆண்டு 1000 ஆண்டுகள் முதுமை, கீழடி ஆராய்ச்சியில் வந்து 3345 வருடம் முதுமை, இன்னும் என்னென்ன ஆய்வுகள் வருதுன்னு தெரியல. தமிழர் வரலாறு வந்து தமிழர்னு நம்ம சொல்லவே வேண்டாம், இந்திய வரலாறுன்னு எடுத்துங்க. இந்திய வரலாறு வந்து தெற்கே வந்து ரொம்ப நாகரிகம் உள்ளது அப்படின்னு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சொன்ன வார்த்தையில் நின்றுங்க. நாங்கள் அதை தாண்டி எதுவும் கேட்கல. ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி சொன்ன வார்த்தையிலேயே நம்ம நின்றுக்கிடுவோம். நேரு தன்னுடைய மகளுக்கு எழுதின கடிதங்கள்லாம் வந்து நாங்கள் தெற்கே போனால் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது, அங்கே உள்ள முதிர்ந்த நாகரிகம், நான் மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்து அதிர்ந்து போயிட்டேன்னு எழுதியிருக்காரு.
மீனாட்சி அம்மன் கோயில், நெல்லையப்பர் கோயில்லாம் ஆங்கிலேயர் பார்த்து கண் வடிச்சிருக்காங்க. சிதம்பரம் கோயிலெலாம் கண்ணீர் வடிச்சிருக்காங்க. எப்படிப்பா இவனுக்கு குண்டு மூலியமாக கண்ணங்கரையான் இருக்கிறான், எங்கேருந்து இவனுக்கு இவ்வளோ பெரிய நாலேஜு, எவ்வளோ பெரிய ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சிருக்கான். ஒரு பெண்ணுடைய அழகு, அவருடைய மார்பகம், இடை, அவருடைய அலங்காரம் கல்லில் எப்படி சிதைச்சிருக்காங்க போய் பாருங்கள். அப்படியே நெல்லையப்பர் கோயிலாம் போனோம்னா நம்ம அதிர்ந்து போகிறோம். இந்த சிலை வடிவத்தை எப்படி வடித்தாங்க கல்லில்னு. ஆக ஒரு உங்களுக்கு நாகரிகம் பெரிய கோட்டு சூட்டு போட்டால் தான் பெரிய நாகரிகமாக பின்னால் வந்துருச்சு. இப்படி ஏழ்மையில் இருந்த குடிகள் இவ்வளவு கோயில்களையும் போட்டு எல்லாம் நாகரிகத்தை தன்னுடைய ஆத்திரத்தை எல்லாம் கல்லில் காமிச்சிட்டு போயிட்டாங்களே. இப்போ கல் தானே நமக்கு காப்பாற்றுது. கல் தான் நம்மளை இப்போ காப்பாற்றுது. சிற்பங்கள்லாம் வச்சுங்க, சிற்பங்களை பார்த்து ஒவ்வொருத்தரும் மிரண்டு போகிறாங்களே. இப்போ முன்னால் பிரதமர், இப்போ தற்போதுள்ள பிரதமரே மீனாட்சி சமீப காலத்தில் பிரதமர் அப்படியே அவரும் உள்துறை மந்திரிலாம் பார்த்துட்டு அப்படியே அதிர்ந்து தானே போகிறாங்க. அவங்க மனசு தான் சொல்லும். ஏன்னா அவங்க நம்ம பார்க்குறோம், அவங்கள புகைப்படத்தில் பார்க்குறோம், அதிர்ந்து தான் அப்படியே பார்க்குறாங்க. அதனுடைய தூண்கள், அதனுடைய சிலைகள் அதெல்லாம் அதிர்ந்து போய் தான் பார்த்துக்கிட்டு வர்றாங்க. அப்போ அவர்களுக்கு மனசில் உள்ள குத்தமாக குத்தாதா? ஆக மனசாட்சி விட்டுருவோம். இப்போ தமிழினுடைய தொன்மை குறித்து பேசும்போது இன்னும் என்னென்ன சான்றுகள்லாம் நம்ம கிட்ட இருக்கு, தரவுகள்? சார், சான்றுகள் புறநானூறு எடுக்கல கையில். புறநானூறு என்ன சொல்லுது, குடி தான் இருந்திருக்கு, ஜாதிகள்லாம் இல்லை. பாணன், பறையன், கடம்பன், துடிலன் இவையன்றி வேறு குடி இல்லை அப்படின்னு 335வது பாடல் இருக்குது. அதில் ஒரு சில வரிகள் சிதைஞ்சிருக்கு, ஓலை அப்படியே கிடச்சிருச்சு. அதை ஊவிய சாமிநாத ஐயர் புதுப்பிச்சிட்டாரு. இப்போ நம்மக்கிட்ட இருக்குது, புறநானூறு இருக்குது. புறநானூரில் ஒரு குடி தான் இருந்திருக்கு. அதில் பாட்டு பாடுறதுக்கும் ஒருத்தன், பறைதல்னா செப்புதல்னு அர்த்தம், எடுத்து சொல்லுதல்னு அர்த்தம். இறைவன் வாக்கையோ மன்னர் வாக்கையோ எடுத்து மக்களுக்கு சொல்கிறவன் பறையர். பாணன், கடம்பன்கிறவன் போரிடவர்கள். இன்னைக்குள்ள மரவருங்கிறங்களோ, படையாட்சிங்கிறோ, வன்னியர்களோ, கவுண்டர்கள் எல்லாமே போரிட உள்ளவர்கள். ஆக பாணன், பறையன், கடம்பன். துடிலன்கிறவங்க துடி அடிக்கிறவங்க, காளி வழிபாடு, பெண்கள் வழிபாடு. இப்போ நீங்கள் சென்னை ஃபுல்லாக அடுத்த மாதம் ஆடி மாதம் வந்தோன்னா காளி வழிபாடு உச்சக்கட்டத்தில் இருக்கும். எங்கே பார்த்தாலும் அம்மன் வழிபாடு தான். இதெல்லாம் துடி அடிக்கிறதுனால வந்தது அந்த காலத்தில். ஆக உங்களுக்கு சமுதாயம் ஒரு பக்தியும் ஆன்மீகமும் ஒரு நல்ல பண்பாடுக்கும் இருந்த ஒரு குடியாக தான் இருந்திருக்கு. அந்த குடிகளில் பின்னால் ஆரியர்கள் அதை சிதைச்சி அது ஒன்றையும் சாதிகளாக மாற்றி இன்றைக்கி 39 சாதி, 180 உள்பிரிவு தத்தளிக்குது தமிழகம். இதெல்லாம் காப்பாற்றணும். இளைய சமுதாயம் தான் பார்த்துக்கணும். என் சமுதாயம்லாம் தோல்வி, என்னுடைய வயதெல்லாம் தோல்வி, ஃபெயில் மார்க். நாங்களாம் ஃபெயில் மார்க்கு. தமிழை நாங்கள் எடுத்து செல்லலை, ஃபெயில் மார்க்கு. தமிழ் பண்பாடை எடுத்து செல்லலை, ஃபெயில் மார்க்கு. முருகனை ஒருத்தர் சொன்னால் போதும். இப்போ புறநானூற்றுலேருந்து வருது. அப்போ 4 வகை குடி, 4 வகை பூக்கள். பூக்கள் என்ன சொல்கிறான், தாமரை, வெந்தாமரை, கொன்றை, புன்னை. இதுதான் சிவனுக்கு அந்த காலத்தில் அர்ச்சனை பண்ணுற பூக்கள். அதனால் அந்த பூக்கள் 4 வகை குடிகள், 4 வகை பூக்கள், 4 வகை நிலங்கள்ங்கிறான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். 4 வகை நிலம்தான், 5 வகை நிலம் இல்லை. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்தால் பாலை என்னும் படிமம் கொள்ளும்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. ஆக 4 வகை நிலங்களை உள்ளவன் தமிழன், 4 வகை பூக்களில் அர்ச்சனை செய்தவன் தமிழன். 4 குடிகளாக குடும்பத்தை எங்கள் குடியை சந்தோஷப்படுத்திக்கிட்டோம். ஒருத்தர் பாடுவார், ஒருத்தர் ஆடுவார், ஒருத்தர் மற்ற தொழில்கள்லாம் செய்து கொடுப்பாரு. எல்லாம் நாங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாமே செய்துக்குவோம். எங்களை சுற்றி எவனும் எதிரி வராமல் வருவதுக்கு எங்களுக்கு உங்களுக்கு கடம்பர்கள்ங்கிறவங்க பாதுகாப்பு பண்ணுவாங்க. அவர்கள் தான் பின்னால் மறவர்கள், வன்னியர்கள், நாயக்கர், ராயன், பல பேர்களில் அவர்கள்லாம் மாறிட்டாங்க. எவ்வளவு தான் மாறுதல் மாறி சாதிகளாக மாறினாலும் புறநானூரை கையில் எடுக்கும். அடுத்த தலைமுறை புறநானூருடைய 335வது குறள், அந்த பாடல், அதனுடைய நாகரிகம், அதுக்குள்ளே மருத நிலத்தை கண்டுபிடித்தவர். மருத நிலம்னா அவங்களுக்கு விவசாயமும் சேர்ந்த நிலம். முல்லைக்கு அடுத்து மருத நிலம். மருத மரம் எங்கே இருக்கோ அதை உங்களுக்கு ஆங்கிலத்தில் டெர்மினேலியா அர்ஜுனாமாங்க, உலகளாவிய பேர். அந்த நீர் மருதுங்கிற மரம் எங்கே இருக்குதோ அங்கே நீர் தலைக்கு மேலே வரும். அந்த இடத்துல தண்ணி இறைக்கிறது ஈஸி. முல்லை நிலத்திலையோ குறிஞ்சி நிலத்திலையோ தண்ணி இறைக்க முடியாது. தண்ணி இறைக்கிற மாதிரி சமபகுதியாக சமவெளி பகுதிங்கிறவங்கள, சமவெளி பகுதிக்கு தண்ணீர் வந்தவுடனே நீர் இறைத்து விவசாயம் பண்ணுதல், அதான் மருத நிலம். அப்புறம் அது கடைசியாக போகிறது நெய்தல் அல்லது கடல் ஓரம். கடலோரத்துக்கு முன்னாடி இடையில மலைகளுக்கும் கடல் ஓரத்துக்கும் இடையில உள்ள மருத நிலத்தை அதை விவசாயத்தை சொல்லி கொடுத்தவர் முருகப்பெருமான். முருகர் முதல் விவசாயி. அவருடைய ஆண்டுகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு 10,000 20,000 ஆண்டுகள்னு போகும். முருகருடைய இப்போ இரும்பு காலம் வந்துருச்சுல, இரும்புக்கு வேல்னு வெற்றி வேல்னு இரும்புக்கு இரும்பு போர்க்களங்களுக்கு அதிபதி முருகர் தானே.
ஆதி கடவுள் முருகர் தானே, அவருக்கு முன்னாடி ஆதி சிவன் தமிழன் தானே. ஆக உங்களுக்கு எங்கேயோ போகும், இழுத்துக்கிட்டு போகும். இழுக்கும் நேரத்தில் அறிவியல் ரொம்ப நமக்கு உதவி செய்யும். ஆக முருகப்பெருமானுடைய வரலாறே வந்துடும். எல்லா வேல் கம்புகளும் நம்ம எடுத்துலாம் கொடுத்தோம்னா ஆதி வேல் கம்பு எப்போ இருந்ததோ அன்னைக்கே முருகப்பெருமான் தோற்றம். அவர் வந்து தான் வேல். ஆக உங்களுக்கு நம்ம தமிழ் படைகள், நம்மளுடைய இராணுவ அமைப்பு, நம்முடைய பண்பாடு, நாகரிகம், அப்புறம் நமக்குள்ள விவசாயத்தில் உயர்ந்து நின்னது. விவசாயத்தில் எகிப்து நாகரத்துக்கு ஈக்குவலாக நம்ம தான் இருக்கோம். இப்போ நீங்கள் இந்த கீழடி ஆய்வும் சிவகலை ஆய்வுலாம் வந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு தாண்டி போகும். ஒருவேளை எகிப்து நாகரிகத்தை தாண்டி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இருந்தாலும் இணை நாகரிகம், நம்ம அதுக்காக பெருமைப்படுத்தக்கூடாது. அவங்களும் இணையான நாகரிகங்கள். இதில் முன்ன பண்ண ஒருத்தர் முன்ன இருந்தாலும் பின்ன இருந்தாலும் ஆய்வில் வரதுனால சந்தோஷப்பட வேண்டியது. சந்தோஷமாக இருக்கு நோட்டில். அந்த மாதிரி ஒரு கடல் மாதிரியான ஒரு தலைப்பு தமிழ்னு பேசும்போதே எல்லையற்ற பணம்பொருள். தமிழ் வந்து எல்லையற்றது. அது பேசிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள். அது தமிழ் ஆய்வாளர்களோட குறை தான் அவ்வளவு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சில சாதிகளுக்கிட்டே தமிழ் மாட்டிக்கிச்சு. ஆக அந்த தமிழ் சமஸ்கிருதத்துக்கு கீழே உள்ள மொழிங்கிற ஒரு லாக்கிலேயே தான் அவங்க படிக்கலாம். அவர் வந்து சமஸ்கிருதத்துக்கு முந்தின மொழி தமிழ் ஏன் இருக்கக்கூடாதுன்னு தேவநேய பாவனார் தான் முதல் கத்துறாரு. கால்டுவெல்லுக்கு அடுத்து தேவநேய பாவனார் அவர் காலத்தில் எவ்வளவோ தரவுகள்லாம் கொடுத்துட்டு போயிட்டாரு. எடுபடலை ஆய்வுகள். அப்புறம் தமிழ் ஆய்வுகள் வந்து இன்னைக்கு தொல்லியல் துறை தான் ஆய்வு பண்ணியிருக்கு. தமிழர்கள்னா தமிழாசிரியர் ஆய்வு பண்ணல. தமிழும் தொல்பொருளும் சேர்ந்து வந்து அதை எடுத்து நம்ம வந்து வெளிநாடுகளில் இப்போ உங்களுக்கு லண்டன் மியூசியம், நார்வே, டென்மார்க்கில் மியூசியம், எங்கே போனீங்கனாலும் ஓலை சுவடி வச்சுருக்காங்க. நமக்கு அது நானும் வந்து ஒரு 4 நாடுக்கு போயிட்டேன். 4 நாட்டில் உள்ள லைப்ரரிலாம் பார்த்ததில் ஸ்பெயின் லிஸ்பன்லேயும் இருக்குது. லிஸ்பன்லேயும் ஓலை சுவடி இருக்குது. ஜெர்மன் ஃபுல்லாக பெர்லின் போனோம்னா மியூசியத்தில் பாதி நம்ம ஊர் சாமான் தான் இருக்குது. லண்டன் மியூசியத்துக்கு சொல்லவே வேண்டியது இல்லைங்க. சிதம்பரம் நடராஜர் மாதிரி 1000 நடராஜர் அங்கே வச்சுருக்காங்க. எல்லா தரவுகளையும் வெளிநாட்டில் இருக்குது. உலக நாடுகளுக்கு நம்ம தமிழ் மாணவர்களை நியமித்து அவர்களுக்கு அரசு உதவியால் அவங்களே போயெல்லாம் பார்த்துட்டு வர சொல்லி இன்னும் நோண்ட வேண்டியது யாராலும் இருக்குது. இல்லை இருக்க வெளிநாடுகளில் மியூசியத்தில் உள்ள ஓலைச்சுவடி மற்ற பொருள்கள்லாம் எடுத்து பண்பாத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிச்சநல்லூரில் எடுத்ததெல்லாம் அந்த ஜெர்மன் ரோட்காருங்கிற அந்த அறிஞர் எடுத்துகிட்டு போயிட்டாரே, பெர்லின் போய் வச்சுட்டார். அவ்வளோ ஆதிச்சநல்லூரில் எடுத்த பாதி முக்கால்வாசி பொருள் இங்கே இல்லையே, எல்லாமே பெர்லின் போயிடுச்சு. ஆக உங்களுக்கு ஆசிரியர்கள் அந்த காலத்தில் வந்து இவங்க ஒன்றும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கப்பா அப்படின்னு அவங்க பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதிர்கால தமிழ் சமுதாயம் பார்க்கணும். இப்போ இதுவே கண்கூடா இருக்கும்போது ஏன் இன்னும் அதிலிருந்து எந்த விஷயத்தையும் முன்னெடுக்காமல் இருக்கு? மனவியாதி. என்னென்னு கேட்டிங்கன்னா, சாதியே வந்து அம்பேத்கர் சொல்கிறாரு, இட்ஸ் வெர்ச்சுவல் நோஷன் ஆஃப் மைண்ட். மனதில் வந்து ஒரு நிலையை கொண்டு வந்துட்டோம், அதை மாற்ற முடியாது. அது மாதிரி இட்ஸ் வெர்ச்சுவல் நோஷன் வந்து என்னென்னா சமஸ்கிருதம் தான் பெருசு, அதை முடியாதுப்பா, சமஸ்கிருதம் தான் அப்படின்னு வந்தவர்கள்ட்ட வந்து நீங்கள் அவங்க மைண்டை ஏற்றுக்க முடியல அவங்களால. அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் தலைமுறை மாற்றங்கள் வரும்போது, அறிவியல் முன்ன நிற்கும் போது அறிவியலை ஏற்றுத்தான் வரணும். இளைய சமுதாயம் வந்து ஒன்றுபடணும். நம்ம தமிழ் இளைய சமுதாயம் ஒன்றுபட்டு இதெல்லாம் குரல் கொடுக்கணும். நம்முடைய உலகத்தமிழ் மக்கள் எல்லாம் இந்த காணொலியை பார்க்கணும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆதிச்சநல்லூரை மறைச்சாங்க. கீழடி, இப்போ சிவகலை. இப்போ இந்த கீழடி இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தானங்க, ஒரு சின்ன பரப்பு தான் நோண்டியிருக்கோம் வைகை ஆத்தங்கரையில். இன்னும் உங்களுக்கு வைகை ஆத்தங்கரையில் இன்னும் ராமநாதபுரம்னு இன்னும் பரமக்குடின்னு போடும். பரமன் குடினா பரம்பொருள் சிவனுடைய குடியாக தான் போட்டு பேர் வருது. அப்போ பரமக்குடியில் என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு. இப்போ உங்களுக்கு கீழடியிலே எவ்வளோ இருக்குன்னா பரமக்குடி, அதில் இன்னும் தொல்பொருள்னா இன்னும் உயரதான் போக நம்பிக்கை இருக்கு எனக்கு. பார்ப்போம், காலம்தான். இன்னும் இலங்கையை நம்ம இன்னும் தொல்பொருள் கொண்டு வரல. இலங்கை வந்து தொல்பொருளே நம்ம இலங்கை அங்கேயும் போய் சிவன் கோயில், கடல் ஓரம் சுற்றிலும் கடலில் சிவன் கோயில் இருக்குது. கடல் நாகரிகம்லாம் சிவன் கோயில். பின்னால் சிங்களம் வந்து அதனுடைய தொன்மையெல்லாம் மறைக்கப்பட்டாலும் அங்கே உங்களுக்கு பயங்கரமான தொன்மைகள் இருக்குது. இலங்கையை எடுத்தாவே போதும், இன்னும் தொன்மை கிடைக்கும். சொன்ன மாதிரி அந்த இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதற்கு தொடர்ச்சியாக பேசலாம். நன்றி. என்ட்ரி பண்ணா வெற்றி. டவுன்லோட் தி ஆப். MCR Pure Cotton Club, formals and casual shirts. KCG College of Technology, Empower Dreams, Engineer Realities. TNEA Counseling Code 1311.